வெல்கம் டு மாசா எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ 10+1 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ 10+1னா என்ன அப்படிங்கிறத நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி நமக்கான ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச் 2.0 17ஆம் தேதி வரக்கூடிய மண்டே வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் சேலஞ்ச் பேட்ச்னால் என்ன அப்படின்னா, நீங்கள் இன்கேஸ் எங்கள் அகாடமியில் ஜாயின் பண்ணி இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட அமௌண்ட் வந்து என்ன பண்ணிடுவோம்னா ரீஃபண்ட் பண்ணிடுவோம். ஸோ எந்த அகாடமியே தர முடியாத ஒரு நம்பிக்கை தான் உங்களுக்கு நாங்கள் தரோம். ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட படித்த எல்லாருமே கிளியர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு எங்களோட கோச்சிங் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சரியா? ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டியூட் வந்து மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ லிமிட்டட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. எங்கள்கிட்ட ஹாஸ்டல் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தங்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. 8248081621. சரியா? ஸோ 9384417810. இந்த 2 நம்பரில் எதில் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இந்த 10+1 ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, எங்களுக்கு வரக்கூடிய 10 அட்மிஷன்ஸுக்கு ஒரு சீட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீயாக கொடுக்குறோம். சரியா? ஸ்காலர்ஷிப்பில் கொடுக்குறோம். நாங்கள் வந்து இப்போ ஒரு 20 அட்மிஷன்ஸ் எங்களுக்கு ஒரு பேட்சில் வருது அப்படின்னா அதில் 2 சீட் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஸ்காலர்ஷிப்பில் வந்து கொடுக்குறோம். அதான் வந்து 10+1 ஸ்கீம். அதை வந்து இந்த பேட்ச்லேருந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி நமக்கு வந்து லாஸ்ட் பேட்சில் வந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து 2 சீட் உண்டு. அதில் ஒரு சீட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு சீட் அவைலபிளாக இருக்குது. சரியா? தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேட்சில் கண்டிப்பாக ஒரு 30 to 40 ஸ்டூடெண்ட்ஸ் நிச்சயமாக ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதில் வரக்கூடிய சீட் இது எல்லாத்தையுமே சேர்த்து கண்டிப்பாக ஒரு 1+3 ஒரு 4 சீட்டாவது நமக்கு வந்து ஒரு ஃப்ரீ சீட் இருக்கும். இந்த 4 சீட் ஃப்ரீ சீட்டை யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் பேரண்ட். சரியா? ஸோ அப்பா இல்லாத பிள்ளைங்க இல்லைனா அம்மா இல்லாத பிள்ளைங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த 4 சீட்டை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி, சரியா, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி 8248081621 இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரையாரிட்டி அடிப்படையில் ஃபஸ்ட்டு அப்பா இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு வந்து முன்னுரிமை கொடுப்போம். ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து இந்த சீட்டை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவோம் அவங்களுக்கு. ஸோ அவங்க ஃப்ரீயாகவே நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். அவங்க ஹாஸ்டல் ஃபீஸ் மட்டும் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? ஹாஸ்டல் ஃபீஸ், ஃபுட் அண்ட் அக்காமடேஷனுக்கு மட்டும் அவங்க என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதையுமே இனி ஃப்யூச்சரில் எங்களோட அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகி இன்னும் நிறைய பேர் போகும்போது ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அந்த ஹெல்ப் நான் பண்ணுவேன். இப்போதைக்கு என்னால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். சரியா? உங்களுக்கு எந்த டியூஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? இது யாருக்காவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது நீங்கள் தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்காவது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? நம்ம அகாடமியில் இனி ஒவ்வொரு 10 அட்மிஷன்ஸுக்கும் நான் இதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ நான் இடையில அடுத்த மந்த் கூட நான் ஒரு வீடியோ கூட இதை வச்சு நான் போடுறேன். ஸோ அவங்களோட யார் அந்த ஃப்ரீ சீட்டில் படிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நாங்கள் எங்கள் ஸ்டூடெண்ட் கிட்ட கூட நாங்கள் என்ன பண்ண மாட்டோம்னா ஷேர் பண்ண மாட்டோம். நீங்கள் பாஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை தான் நாங்கள் காட்டுவோம். லாஸ்ட் இயர்லேயே நான் அந்த மாதிரி ஒரு பையனுக்கு நான் பண்ணேன். அவன் பாஸ் ஆகி இருக்கிறான். அவன் பாஸ் ஆனதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். ஸோ படிக்கும்போது யாருக்கும் எதுவுமே தெரியவே செய்யாது. சரியா? ஸோ அதனால் இந்த 10+1 படிக்கணும்னு நினைக்கிறவங்க, சரியா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணுறது மூலிமா 10 பேர் ஜாயின் பண்ணுறது மூலிமா ஒரு ஆளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு சின்ன ஹெல்ப் என்ன பண்ணலாம், நிச்சயமாக பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஜிடி படிக்கணும்னு நினைக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நம்ம அகாடமி வந்து என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு குவாலிட்டியான எஜுகேஷன் ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நிச்சயமாக கொடுக்கணும். அது மட்டும் கிடையாது, எஸ்எஸ்சி ஜிடி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக படித்து அப்பா அம்மா படிக்காமல் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனாக படித்து ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த எஸ்எஸ்சி ஜிடிக்கு வருவாங்க. ஸோ உங்களோட பயணம், அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறது வந்து உங்கள் தலைமுறையே மாற்றக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் நம்பிக்கையோடு படிங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மந்த்துக்குள்ளாடி நிச்சயமாக வந்துடும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ இந்த பேட்சில் 17ஆம் தேதி ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ யாருக்காவது இந்த ஃப்ரீ சீட் தேவைப்பட்டாலும் இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்க, காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.